ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்தோம் இல்லையா? வென் யுவர் ஹஸ்பண்ட் சீட்டட் ஆன் யூ வித் யுவர் ஸ்டெப் சிஸ்டர், அதனுடைய போனஸ் பார்த்தாண்டா. போனஸ் 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 போனஸ்னாவே எனக்கு ஒரே போனஸாக சிரிப்பாக வருது. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னா, உங்கள் சிஸ்டர் அண்ட் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஜேகே ரெண்டு பேருமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், அவங்க செப்பரேட்டாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கி இருப்பாங்க, ஒரு வழியை. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அட பாவி மனுஷா அப்படிங்கிற மாதிரி மோதிரத்தையெல்லாம் கழட்டி போட்டு போயிருப்பீங்க இப்படி கெத்தா. அண்ட் அதோட முடிச்சிருந்துருப்போம். அண்ட் இப்போ வாங்க நம்ம அதனுடைய போனஸ் பார்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்லேயே என்னென்ன நடந்தது உங்கள் வாழ்க்கையில், எதனால் அப்படின்னு ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாமா? நீங்கள் ஒயண்டா உங்களுக்கு அம்மா கிடையாது. அம்மா நீங்கள் பிறந்து ஒரு கொஞ்ச நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசு அப்படிங்கும் பொழுது இறந்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அவருமே ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அண்ட் அவருமே இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே ஒரு குழந்தைய பிறந்திருக்கும், அதுவும் பொண்ணு தான். அதுதான் உங்கள் ஸ்டெப் சிஸ்டர் மினி. அந்த அவங்க பேர் உங்கள் சிஸ்டர் பேர் மினி. அந்த மினி பொண்ணு தான் ஜேகே கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பா. அந்த மினி பொண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் உங்கள் மேலே ஒரே பொறாமை தான். ஏன்னா நீங்கள் ரொம்பவே அழகாக இருப்பீங்க, ரொம்பவே டேலண்ட்டாக இருப்பீங்க. அண்ட் அவளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மேக்கப் பைத்தியம், மேக்கப் அப்பிட்டு திரியிறோம். எப்படின்னாக்கா இந்த செவத்துக்கு பட்டி பார்க்குறோமே அந்த மாதிரி அத்தனை கோட்டிங் போடும் மேக்கப்பு, அழகே இல்லை. இருந்தாலும் மேக்கப் போட்டு அழகு பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஏதாச்சும் நீங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதே தான் எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிடிக்கிருப்பா அவங்க கையில் இருந்தெல்லாம். அண்ட் இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வாழ்க்கையே வெறுத்துட்டீங்க. அண்ட் எப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் தான். அண்ட் உங்கள் அப்பாவுமே உங்களை அவ்வளோவா கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் உங்கள் ஸ்டெப் மதர் இருக்காங்களே, உங்களுடைய சித்தி, அவங்க நான் பார்த்துக்கிறேங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு 2 பொண்ணு என் 2 கண்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்கள் அப்பாவை சமாதானப்படுத்தியிருப்பாங்க. அண்ட் உங்கள் அப்பாவுமே சரி அவள் 2 பொண்ணையும் பெத்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிறா போல அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் விட்டுருந்துருப்பாங்க. பட் உங்கள் சித்தியுமே உங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. லைக் வீட்டு வேலை செய், இதை பண்ணு அதை பண்ணு, உன் தங்கச்சிக்கு இதை பண்ணு அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி, துணி துவை, வீட்டு வேலை செய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு உட்காந்தா எல்லாம் அந்த புக்கெல்லாம் கிழிச்சு போட்டுறது, அண்ட் புக்கில் தண்ணி ஊற்றி விட்றது, உங்களுக்கு கால் அமுத்தி விடு, கை அமுத்தி விடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேலை வைக்கிறது அப்படின்ட்டு அவ்வளோ வேலை வச்சு உங்களை ரொம்பவே உங்கள் சித்தி கொடுமைப்பட்டிருப்பாங்க. அண்டு எப்போடா இந்த நரகத்துலேருந்து நம்ம வெளியே போவோம், இல்லை நம்ம உயிரோடவே இருக்க வேண்டாம், நம்ம செத்து போயிடலாமா, நம்ம அம்மாக்கிட்டே நம்ம போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. பட் அந்த டைமில் தான் கடவுள் மாதிரி உங்களை காப்பாற்றுற மாதிரி ஜேகே அவங்க வீட்டிலேருந்து அலைன்ஸ் வந்திருப்பாங்க. வாலண்டியராக அவங்களே கேட்டு வந்திருப்பாங்க, என் பையனுக்கு உங்கள் பொண்ணு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. உங்கள் வீட்டில் என்ன மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஜேகேவை பற்றி விசாரிக்கும் பொழுது அப்படின்னா, அவன் ரொம்பவே அரகன்ட்டு, அவன் ஒரு ப்ளே பாய், அவன் ரொம்பவே மோசமானவன் அப்படி இப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்படி தெரிஞ்சதுமே உங்கள் சித்தி என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் அந்த ஜேகேவை உங்கள் மினிக்கு தான் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி அப்படின்றதுமே அவங்க நைஸாக ஜேகே உங்கள் பக்கம் தள்ளி விடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இல்லைங்க, எனக்கு இப்போ பெரிய பொண்ணு இருக்கா, பெரிய பொண்ணு இருக்கும் பொழுது சின்ன பொண்ணெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே உங்கள் பக்கம் தள்ளியிருப்பாங்க. அண்ட் அப்படி அதே மாதிரி ஜேகேவுமே உங்களை ஃபஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க உங்கள் வீட்டுக்கு. அப்போ உங்களை பார்த்ததுமே அவருக்குமே பிடிச்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருப்பார். அண்ட் நீங்களுமே ஓகே எனக்குமே அவர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இது ஜஸ்ட் பிஸ்னஸ் மேரேஜ் மாதிரி தான் நடந்திருக்கும். அண்டு இது என்ன தான் பிஸ்னஸ் மேரேஜாக இருந்தாலுமே ஜேகேக்கு உங்களை பிடிக்கும் நல்லா பார்த்துப்பார். நீங்கள் ரொம்பவே லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பீங்க. அண்ட் அவருமே லவ் யூ டு என் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஆனிவர்சரி, பர்த்டே பார்ட்டி அந்த 7 ஸ்டார் ஹோட்டலில் அதெல்லாம் நடந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா தான் வெளிநாட்டில் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கும் அவருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிட்டு அப்படின்னாக்க அவர் இன்னும் கொஞ்சம்
ஒரு ஸ்டெப் மேலே போயிடுவார் போல். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு, அது கண்டிப்பாக நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அந்த 3 மாதம் வந்து அந்த வெளிநாட்டுக்கு போயிருந்திருப்பார். அண்ட் அந்த வெளிநாட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்க, அவர் அங்கே போன நேரத்தில் அவர் வந்து ஜேகே வந்து அவருடைய கம்பெனி விஷயமா அவர் அங்கே போயிருக்காரு. அண்ட் அதே மாதிரி உங்கள் மினி இருக்கா இல்லையா உங்கள் ஸ்டெப்பு சிஸ்டரு, அந்த பைத்தியமும் அவளுடைய ப்ராஜெக்ட் விஷயமா அவள் வந்து அங்கே போயிருப்பா. அவளுமே வந்து உங்கள் அப்பா கம்பெனியில் ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு வேலை தான் பார்த்துனுக்கிறா போல். அந்த விஷயமா அவளும் அங்கே வர்ற. அண்ட் அந்த டைமில் தான் வந்து மினி வந்து உங்கள் ஹஸ்பண்டை பார்த்துட்டு, நீங்களா மாமா, நீங்களா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என் அக்கா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பா. அண்ட் அவருமே வந்து என் ரொம்பவே நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தை பதில் சொல்லிட்டு போயிருப்பார். அண்ட் மினிக்கு வந்து ஆக்சுவலி அவங்க கேள்விப்பட்டிருந்திருப்பாங்க இல்லையா, ரொம்பவே அரகண்ட்டு ப்ளே பாய் அந்த மாதிரிலாம். அதுவெல்லாம் இல்லை, அது எல்லாமே சும்மா ரூமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுமே மினி அவ்வளோ காண்டாக இருப்பான் அவங்க அம்மா கிட்ட. ஏம்மா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கும், அவ்வளோ பணக்காரனாக இருக்கான், இப்போ பார்த்தியா அந்த ஒயனுக்கு கிடச்சிட்டான் அவன், எனக்கு தெரியாது, எனக்கு அவன் வேணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய வந்து பிளான் பண்ணி நிறைய வந்து கத்திருப்பா. பட் அவங்க சித்தி, சரி விடுமா, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சில்ல அவளுக்கு, சரி விடுன்னு, அவனுக்கு அதை விட நல்ல மாப்பிள்ளையை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த மினி பைத்தியம் என்ன சொல்லியிருக்கோம், இல்லை இல்லை இல்லை, எனக்கு ஜேகே தான் வேணும், நான் இல்லை, அவன் இல்லை அப்படின்னா நான் இல்லை, அவன் எனக்கு இல்லை அப்படின்னா வேறு எவனுக்கும் கிடைக்க விட மாட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்காரி மாதிரி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அண்டு அதுக்கு ஒத்து ஊதுற மாதிரி உங்கள் சித்தியுமே, ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை வந்து எனக்கு கிடைக்கக்கூடாது, என் பொண்ணுக்கு தான் கிடைக்கணும், நீ என்ன வேணாலும் பண்ணுமா, அம்மாவுக்கு நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொண்ணுக்கு இல்லாத பொருள் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் இதே மாதிரி அது வந்து அங்கே ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கும் இல்லையா, அது வந்து ஜேகே அங்கே 3 மாதம் தங்குறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பைத்தியம் வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவளுமே வந்து இந்த அடிக்கடி மீட் பண்ணுறது இந்த ப்ராஜெக்ட் விஷயமா ஆஃபீஸில். அண்டு அந்த கம்பெனி இந்த கம்பெனி மூலயமா வந்தாக்க நிறைய கான்வர்சேஷனெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆனவ கிட்டத்தட்ட ஜேகே ரூம் வரையுமே போக ஆரம்பிச்சிட்டா. அண்ட் ஜேகேவுமே வந்து அவருடைய சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்ச நாள் ஒரு 1 மந்த் வரையும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவருக்குமே வந்து அந்த மினி பைத்தியத்து மேலே ஒரு க்ரஷ் மாதிரி வந்துட்டு, அதுவே வந்து லைக் இன்அப்ரோப்ரியேட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் அதுங்களுக்குள்ளே ஒன்று போய் நிற்கும். இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அவர் வருவார் அப்படின்ட்டு அவருக்காக ஒவ்வொரு நாளும் மணி எண்ணிட்டு காத்துட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் இந்த பக்கம் அந்த 3 மாதத்தில் அந்த அந்த 1 மந்த் தானே அந்த க்ரஷ் மாதிரி அது கொஞ்சம் ஸ்டபனாக இருந்திருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்பவே க்ளோஸ் ஆகிருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் தான் அவங்க எல்லை மீறி அந்த மினி பைத்தியத்தை கூட அவரை வந்து ஒன்றாவே ஸ்டே பண்ணியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த போனதுக்கப்புறம் உங்ககிட்ட சுத்தமாக வந்து ஃபோன் அவாய்ட் பண்ணதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா மினியும் அவருமே வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆகி அப்போ ஒன்றா தான் இருந்திருப்பாங்க அந்த 3 மாதத்தில். அதனால தான் வந்து அவர் உங்கள் ஃபோனையே அட்டன் பண்ணியிருக்க மாட்டார். இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து அவருக்காக அப்படியே காத்து நின்றுருப்பீங்க. அண்ட் இவருமே வந்து அந்த 3 மந்த்து முடியும் பொழுது மினி கேட்குறா, ஏமாம்மா நீங்கள் அக்காவை டிவோர்ஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. அண்ட் அவருமே சொல்கிறாரு, இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் அந்த பைத்தியம், இல்லை எனக்கு நீங்கள் வேணும், நீங்கள் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது, நான் செத்தே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டியிருக்கோம். அண்ட் ஜேகேக்குமே வந்து மினியை பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அதில் ஒன்றும் இல்லை மினி, நான் கண்டிப்பாக ஒயனை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குமே வந்திருப்பார். அண்ட் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஹக் பண்ணிங்க இல்லையா, அவருக்கு வந்து நீங்கள் ஹக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். பட் இப்போ அது எதுவுமே இல்லை. நீங்கள் கட்டி பிடிக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் வந்து அவர் உங்களை பேக் ஹக் கூட ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டார். அண்டு கிஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அவர் உங்களுக்கு பேக் கிஸ் பண்ணியிருக்க மாட்டார். அண்டு இந்த மாதிரி தான் இருக்க அந்த ஃபோன் வந்திருக்கோம் இல்லையா, நீங்கள் ஸ்டெப் ஏறி போகும்பொழுது, டின்னர் சாப்பிட கூப்பிட்டு போகும்பொழுது, அதுவுமே வந்து அந்த மினி பைத்தியம் தான் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், நீங்கள் ஏன் அங்கே இருக்கீங்க, என்கிட்ட வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம். அண்ட் அவருமே வந்து, நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் காலையில் வரேம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வலிச்சு பேசியிருப்பாங்க. பட் அவர் வந்து அது கிளாஸ் டோர் அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் பேசுகிறது இந்த பக்கம் கேட்டுருந்துருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த 1 வீக் அப்புறம்
உங்களுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்திருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னா, அவருக்கு மார்னிங்கே எந்திரிச்சிருப்பார் இல்லையா ஒரு 6:30க்கு அதிசயமா. அது என்ன அப்படின்னாக்க, அவ்வளோ காலையிலேயே அந்த மினி பொண்ணு ஃபோன் பண்ணி, மாமா இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு கிட்டத்தட்ட 1 வீக் ஒரு மாதிரி இருந்தது இல்லையா, உங்களுக்கே தெரியும். அது காரணம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உங்கள் குழந்தைய என் வயிற்றில் வளருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. சாரி, மினி சொல்லியிருப்பா. அண்ட் அதனால தான் வந்து ஜேகே அறக்க பறக்க கீழே ஓடி வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு மினியுமே அந்த ஆஃபீஸ் தான் வந்திருப்பா. அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வைக்கிறது, அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் ஆஃபீஸ்க்குள்ளே போயிருந்துருப்பாங்க அவங்களும். கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு. நீங்கள் 12:30க்கு ஆஃபீஸ் போயிருப்பீங்க இல்லையா. அவங்க ரூமுக்கு போனவங்க லாக்கு கூட பண்ணல. அதுக்கு முன்னாடியே வந்து அவசரம் தாங்காமல் மறுபடியும் வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்து உட்காந்து வந்தீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்துருந்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் அவருக்குமே வந்து தேவையில்லை, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் அவருக்குமே வந்து பிரேக்கப்பை நீங்கள் ரிங்கை கழட்டி போட்டு போயிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவருமே வந்து உங்கள் பின்னாடி வர பார்க்குறாரு. பட் மினி வந்து, மாமா போகாதீங்க, அக்கா தான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால நீங்கள் போகாதீங்க, என் கூடவே இருங்க, என் வயதில் நம்ம குழந்தை வளருது, நீங்கள் எங்கே எதுக்காக அவ பின்னாடி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி நிறுத்திருப்பா. அண்ட் அதுக்கப்புறமே வந்து சரி ஓகே அப்படின்ட்டு அவருமே விட்டுருந்துருப்பார், உங்கள் பின்னாடி வந்திருக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் அங்கே ஃபுட்டெல்லாம் இறஞ்சி கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு மெய்டு கூப்பிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவருமே வந்து வீட்டுக்கு ஈவினிங் ஆனது கிளம்பி வந்துருப்பார். பட் வீட்டில் நீங்கள் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் பார்க்குறாரு, உங்களுடைய திங்ஸ் எதுவுமே இல்லை வீட்டில். எல்லா கப்போர்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாரு, பட் எதுவுமே கிடைக்கல. அண்ட் அதுக்கப்புறம் டேபிளில் பார்க்குறாரு. அண்ட் அதில் வந்து ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ், அதில் நீங்கள் சைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் இத்தனை வருஷம் என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அண்ட் மினிக்காச்சும் நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன், அவளையும் இதே மாதிரி ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிட்டு நீங்கள் உங்கள் வந்து அந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பி போயிருந்துருப்பீங்க. அண்ட் ஜேகேக்கு வந்து இப்போ தான் புரியுது, நீங்கள் வந்து அவரை ரொம்பவே லவ் பண்ணியிருக்கீங்க போல் அப்படின்ட்டு. அண்ட் நீங்கள் வந்து ஜேகே கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்க, எனக்கு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான், நீங்கள் இல்லை அப்படின்னா நான் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பீங்க. அண்ட் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அழுகுறாரு. அண்ட் இதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இயர்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த 3 இயர்ஸில் அவருக்கு வந்து அவருக்கும் மினிக்குமே வந்து கல்யாணமே ஆகியிருக்காது. அதுக்கு முன்னாடியே வந்து குழந்தை பிறந்திருக்கும். அண்ட் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுனால ப்ளட்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜேகே நான் கொடுக்குறேன் ப்ளட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இது சொல்லியிருப்பார். பட் ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏன்பா உனக்கு ப்ளட் குரூப் வேறு, குழந்தைக்கு ப்ளட் குரூப் வேறு, நீ எப்படி வந்து குழந்தைக்கு ரத்தம் கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓ அப்படியா, சாரிங்க, எனக்கு தெரியல, என் குழந்தை தானே, நான் என்னுடைய ப்ளட்டு தான் இருக்கும்னு நினச்சேன், சரி பரவாயில்ல, நான் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே, அதாவது மினியுமே வந்து ப்ளட்டு கொடுக்க சொல்கிறாங்க. பட் மினியுமே வந்து கொடுக்கல. ஏன் அப்படின்னா மினிக்கும் அந்த குழந்தைக்குமே வந்து ப்ளட்டு மேட்ச் ஆகலை. அதுக்கப்புறம் தான் என்ன ஏது அப்படின்னுட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த குழந்தை ஜேகேவோட குழந்தையே இல்லை. ஜேகேக்கு இது பயங்கர ஷாக்கு. கிட்டத்தட்ட வந்து குழந்த பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சிருக்கோம். அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் இல்லையா. இப்போது இந்த கரண்ட் ஸ்டேஜில் தான் அது வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் இப்போது ஜேகே சொல்கிறாரு, அப்போது இத்தனை வருஷம் நீ என்னை ஏமாற்றிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி. அந்த மினி பைத்தியமே கற்றுது, இல்லை இல்லை ஜேகே, கண்டிப்பாக நான் நம்புங்க மாமா, நான் உங்களை ஏமாத்தலை, இது உங்கள் குழந்தை தான் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் கற்றுது. ஜேகேவுமே அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை தூக்கி மூஞ்சில் வீசிட்டு, என்னடி இது, இது என் குழந்தை இல்லைன்னு தெளிவாக அங்கே போட்டிருக்கு, தேவையில்லாமல் என்னை மறுபடியும் ஏமாற்றிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்தி விட்டு அவருமே வந்து, அண்ட் உன் குழந்தைய மீனையே பார்த்துக்கோ, என்னால் உன்னை பார்த்துக்க முடியாது, ஒழுங்காக மூட்டு முடிச்சு கட்டிட்டு கிளம்புற வழியை பருவிட்டு விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்து கிளம்பியிருந்திருப்பார்.
அண்ட் அந்த 3 இயர்ஸில் வந்து அவர் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்திருப்பார். ஏன்னா வந்து உங்களுடைய கேரக்டரும் அந்த மினியோடைய கேரக்டரும் டோட்டல் ஆப்போசிட்டு. நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்க, பட் மினி அப்படிலாம் கிடையாது, ஒரு பஜாரி மாதிரி கத்திகிட்ருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து ரொம்பவே யோசித்து செலவு பண்ணுவீங்க எதுவாக இருந்தாலும். பட் மினி அப்படி கிடையாது. எடுத்துன்னு போயிட்டா ஜேகேவுடைய ஏடிஎம் கார்டு அப்படின்னாக்க அவ்வளோதான், லட்சக்கணக்கில் தான் செலவு பண்ணுறது மேடமு. அந்தளவுக்கு எண்ணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு இருந்திருப்பீங்க. உங்களுடைய கேரக்டரும் மினியோடைய கேரக்டருமே இது எல்லாமே ஜேகே இந்த 3 வருஷத்தில் நல்லாவே பார்த்துட்டாரு. அண்ட் இப்போ தான் தோணுது கண்டிப்பாக என் ஒயினை நான் கூப்பிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ போனேன், எப்படி சொல்கிறது, அப்போ போனப்போ கூப்பிடல, 3 வருஷத்துக்கு அப்புறம் கூப்பிட்றாராம். அதே மாதிரி அவருமே வந்து ரொம்பவே தேடி தேடி பார்த்துருந்துருப்பாரு. நீங்கள் வந்து அந்த பொட்டிக்கு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை கூட வந்து காலி பண்ணிவிட்டு அந்த கடையை வந்து விற்றுட்டு போயிருப்பீங்க. அண்ட் விற்றுட்டு நீங்கள் வந்து ரொம்பவே தூரமாக அவரை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே அப்படின்ட்டு உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்குன்னு கடை ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்குன்னு ஒரு தனியாக பிராண்டு பொட்டிக் ஆரம்பித்து அவ்வளோ ஃபேமஸாக அவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இந்த 3 இயர்ஸில். அண்டு ஜேகேவுக்குமே வந்து அந்த டைமில் வந்து அவங்களுடைய கம்பெனிக்கு ஒரு மாடல் தேவைப்படுது. அந்த மாடலுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் டிசைன் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் யார் பெஸ்ட்டாக டிசைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது அதில் தான் உங்கள் பேர் வருது. அங்கன்ட்டு உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கினீங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்குன்ட்டு ஒரு நிக்நேமே உருவாக்கி வச்சுருப்பீங்க. அண்ட் அந்த நிக்நேம் வந்ததுமே சரி ஓகே இவங்க தான் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க போல், இவங்களே ஃபைனல் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. பட் உங்களுடைய பிக்கால் எதுவுமே கிடையாது. அண்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு அண்ட் அவருமே வந்து போயிருப்பார். அண்ட் ஃபைனலாக வந்து அந்த டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அண்ட் டிசைனரை நேரில் பார்த்து தானே எல்லாத்தையும் கான்ட்ராக்டெல்லாம் டீல் பண்ண முடியும். அதுக்காக உங்களை வர சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு 2 கம்பெனி சேர்ந்து பண்ணுறது போலடா, ஜேகேவுடைய கம்பெனி இன்னொரு கம்பெனியும். அதில் வந்து ஜேகே கம்பெனின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, இன்னொரு கம்பெனி பேர்த்தோ சொல்லியிருப்பாங்க. அந்த இன்னொரு கம்பெனி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஊருக்கே திரும்ப வந்திருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளே போகும்பொழுது தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மறுபடியும் வந்து ஜேகேவை பார்க்குறீங்க. உங்களுக்கு பார்த்ததுமே ஷாக் ஆகிடுச்சு. பட் ஃபேஸில் அந்த ஷாக் எதுவுமே காட்டல. அண்ட் ஜேகேவுமே பார்க்குறாரு, அவருக்குமே ரொம்பவே ஷாக். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுடைய அசிஸ்டண்ட், உங்களுக்குன்னு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க தான் அதனுடைய அந்த ஃபேமஸான ஒரு டிசைனர் அப்படின்ட்டு உங்களுடைய நிக்நேமை சொல்கிறாங்க. அண்ட் அப்போ தான் ஜேகேக்கு புரியுது, ஓகே ஒயன் தான் அது போல் அப்படின்ட்டு. அண்ட் அவருமே ஆச்சரியமாக பார்க்குறாரு, எவ்வளோ சைலண்ட்டாக எப்படி இருந்தால் நம்ம வீட்டில், பட் இப்போது இவ்வளோ வளர்ந்து நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருக்கு பெருமையாக இருக்குது, என் பொண்டாட்டி எவ்வளோ உயரத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. டைவர்ஸ் பண்ணதால மனசு கண்ணு தெரில போல். அண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து வந்திருக்கிறது என்ன வேலை, ஒர்க் விஷயமாக தான் வந்திருக்கீங்க, அதை மட்டும் பார்க்கணுங்கிறதுக்காக வேறு யாரையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி அந்த டிசைனை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் ஜேக்குமே வந்து பின்னாடி ஓடி வந்து ஒயன் இல்லை ஒயன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கையை பிடிச்சிருப்பார். அண்ட் உங்களுடைய அசிஸ்டன்ட் கோவம் வந்துடுச்சு, சார் கையெடுங்க சார் மேடம் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு, என்னுடைய பொண்டாட்டி நீ யார் அதை கேட்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதோ நீங்கள் சொல்கிறீங்க, நீ கொஞ்ச நேரம் வெளியே நில்லுமா நான் வந்துட்டுறேன் பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அண்ட் உங்களுடைய அசிஸ்டண்ட்டுமே ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்திருப்பாங்க. அண்ட் ஜேகே ஆரம்பிக்கிறாரு, ஏன் எங்கே போனேன் இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து 5 இயர்ஸ் ஆகிடுச்சிடா. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்திருக்கும். 3 இயர்ஸுக்கு முன்னாடியே அவர் வந்து மினியை வேண்டான்னு துரத்தி விட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் தனியாக தான் இருந்திருப்பார். இப்போ தான் ப்ரெசென்ட்டில் 5 இயர்ஸ் டோட்டலாக. நான் உனக்காக வந்து 5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. 5 வருஷமா நீயா எனக்காகவா? உன் ஆசை காதலி மினி கூட இல்லையா? ஆல்ரெடி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இப்போலே வெறுப்பை இருந்திருப்பா. குடும்பம் குட்டியாக புள்ள குட்டியாக சந்தோஷமாக வாழ்வீங்கன்னு நினச்சேன். அது எதுக்கு சென்டரில் நான் வந்தேன் உங்கள் ஃபேமிலிக்கு நடுவில்? எதுக்கு மறுபடியும் வந்து என் மேலே பழி வர்றதுக்கா? அவள் என் புருஷனை பிரிக்க பார்க்குறான்ட்டு என் அன்பு தங்கச்சி வந்து என் மேலே பழிய போட்டு மறுபடியும் எனக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க அவங்க. இதெல்லாம் உனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா இந்த 5 வருஷத்தில் வந்து அவர் உங்களையும் மினியை பற்றியுமே விசாரிச்சுருந்துருப்பார். அப்போ தான் வந்து அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய அந்த மினி அண்ட் மினியுடைய அம்மா, உங்கள் ஸ்டெப் சிஸ்டர் அண்ட் மதர் 2 பேரும் உங்களை எவ்வளோ குடும்பம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டு
அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து மினிக்கு ரொம்பவே வந்து லைக் இந்த ஃபோர்ஜரி இதெல்லாம் பண்ணதுனால தூக்கி ஜெயிலில் போட்டுருந்துருப்பாங்க. அண்ட் அவர் சொல்கிறாரு, நான் அவளை ஜெயிலில் போட்டேன் ஒயன், நான் உனக்காக தான் அதை பழி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்களா, எனக்கு தேவையில்லை, நான் பழி வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எண்ணமும் இல்லை. என்னுடைய லைஃப்பை நான் ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய லைஃப்பில் நான் மட்டும்தான், அதில் வேறு எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் அவருமே கேட்குறாரு, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்லிட்டீங்க. சான்ஸ் அப்படிங்கிறது அந்த கல்யாணம் ஆகிட்டு அத்தனை வருஷம் நம்ம ஒன்றா வாழ்ந்தோமே, அப்போ எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்த சான்ஸ் தான். இன்கேஸ் நீங்கள் அப்போவே எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி இந்த மேரேஜ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பித்திருப்பேன். பட் லாஸ்ட்டில் நம்ம வச்சு என்னை கழுத்தெடுத்துட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, என் லைஃப்பில் நான் மட்டும்தாங்க, எனக்கு வேறு யாரும் கிடையாது. என் லைஃப்பில் இன்னொரு லவ் வருமா அப்படின்ட்டு எனக்கு தெரில. பட் வரும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன யார் லவ் பண்ணுறாங்களோ, நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு யார் என்னை அப்படியே உண்மையாக ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள தானே திரும்ப லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன். அண்ட் அந்த லவ் கண்டிப்பாக நீங்கள் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ப்ளீஸ் உங்கள் லைஃப் நீங்கள் பாருங்கள், என்னுடைய லைஃப் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து அவரை டோட்டலாக அவ்வளோதான், என் லைஃப்பில் நீ இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. அண்ட் ஜேகேக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. ஏன்னா மினி இருக்கிற வரையும் உங்களை மிஸ் பண்ணியிருப்பார். பட் அவ்வளோ மிஸ்ஸிங் ஃபேக்ட் அவ்வளோவா இருந்திருக்காது. பட் மினி போனதுக்கப்புறமா தான் அவர் வந்து உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்திருப்பார். அண்ட் அவருமே நினைக்கிறார், நான் பண்ணது தான் தப்பு. ஓகே, அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா. பட் நான் அவளை தூரத்தில் இருந்து அவளை எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அவளுக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் நான் தூரத்தில் இருந்து அவளுக்கு ஒரு ஷேடோ மாதிரி இருந்து நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பட் ஏற்றுக்க முடியல, இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் இதோட வந்து இந்த ஒயன் அண்ட் ஜேகேவுடைய ஸ்டோரியை முடியுதுடா. அண்ட் அதுக்கப்புறம் இப்போது ஒரு அழகான வீட்டுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்குது. என்ன ஒய்ஃபி, இன்னுமா நீ அந்த ஸ்டோரி எழுதி முடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. அண்ட் இன்னொரு சவுண்டு கேட்குது. வந்துட்டிங்களா, நீங்கள் எப்போ வந்தீங்க? சாரிங்க, நான் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்துட்டு அதனால தான் என்னால் உங்களை கவனிக்க முடியல. வெல்கம் ஹோம். ஆஃபீஸ் எப்படி போச்சு, ஒர்க் எப்படி போச்சு? ஓகேவா, உங்களுக்கு ஏதாச்சும் தலைவலிக்குதா? நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரவா? ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிச்சு. அண்ட் இன்றைக்கின்னா இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், இன்னையோட டார்கெட் முடியுதுங்க, கொஞ்சம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ். அண்ட் இப்போது அந்த ரூம்குள்ளாரையுமே என்ட்ரி ஆகுறாங்க. அது வேறு எந்த ரூமும் கிடையாது, ஜஸ்ட் வீட்டில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே தான். பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். அண்ட் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, ஒயன்தா. இப்போது ஜேகே வந்ததுமே உங்களை பேக் பண்ணிவிட்டு, இன்னுமா நீ முடிக்கல, இவ்வளோ நேரம் நீ பண்ணிகிட்ருப்ப, நான் உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு கன்னத்தில் எல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் நீங்களுமே வந்து கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 minutes முடிஞ்சது, இதை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணிவிட்டேன், நான் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அண்ட் இப்போது இதனுடைய ட்விஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? அண்ட் இப்போது நீங்கள் ஒயன் அண்ட் ஜேகே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வயசில் ஒரு குட்டி குழந்தையே இருக்குது. பேர் என்ன அப்படின்னா குக்கிமா. பையனா அப்படின்னா பையன்தான், ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டர்டா. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி இப்போ முடித்தேன் இல்லையா, அந்த எல்லாமே நீங்கள் வந்து நீங்களும் ஒன்றா க்ரியேட் பண்ண ஸ்டோரி தான். அதுதான் நான் வந்து ஸ்டோரியாகவே சொல்லியிருப்பேன். அது ட்விஸ்டான எனக்கே தெரில, பின்னாடி லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒன்று வச்சு விடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்டோரியை தான் இப்போ எழுதின ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு இது அப்படியே ஒன் ஷாட்டாகவும் இது போனஸ் பாட்டாகவும் கொடுத்துருப்பேன். அண்ட் நீங்களுமே வந்து முடிஞ்சதுங்க, அவ்வளோதான் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஸ்டோரியை டைப் பண்ணி முடித்து அதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்களுமே வந்து மறுபடியும் ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு, அப்பா வந்துட்டிங்களா, இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்பவே ஒர்க்குங்க, ரொம்பவே டயர்டாகிட்டு, எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடுறேன் அப்படின்ற காஃபியை அவர் தள்ளி தூக்கி போட்டீங்க. அண்ட் அவருமே சரி ஓகே, நீ ஒர்க்கை முடிச்சுட்டு நீ டயர்டாக இருக்க அப்படின்னா உனக்கு சேவை செய்கிறத விட வேறு என்ன வேலை இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அங்கே தான் குக்கிமாவும் விளையாடிட்டு இருப்பான். அண்ட் பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கூடா தம்பி
அப்போ போயிட்டு அம்மாவுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து அண்ட் ஃபேமிலியை வந்து நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு குழந்தை கூட விளையாடிட்டு அண்ட் இதே மாதிரி லைஃப் போகுது. அண்ட் இதோட வந்து இந்த போனஸ் பாட்டை முடிக்கிறேன்டா. போனஸ் பாட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்கோ. ஓகேவா? பாய், டேக் கேர்.